நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஒரு அதிசயத்தை பார்த்தேன். என்ன பார்த்தாய்? இந்த ஆசிரம பகுதியில் ஒரு அதிசயமானை பார்த்தேன். ஆசிரம பகுதியிலா? எங்கே? அங்கே இருக்கிறது, அதை காட்டுகிறேன். பாருங்கள் சுவாமி, அங்கே அதோ படைப்பின் அற்புதத்தை காணுங்கள். இது அற்புதம் தானே? இந்த விசித்திரமான் அதிசயம் தானே? எத்தனை அழகானது! மானை இதுவரை பொன் வண்ணத்திலே பார்த்ததே இல்லை. ஆம், உண்மைதான். விந்தையானது இல்லையா லக்ஷ்மணா? ஆமாம் அண்ணா. சுவாமி, அந்த மானை பிடித்து தருகிறீர்களா? அது அந்த மான் எத்தனை அழகு! பிடித்து தருகிறேன். அது உனக்கு எதற்கு? எடுத்து செல்வேன் அயோத்திக்கு. அரண்மனையில் வளர்ப்பேன் ஆசையாக. காலில் பொற்சலங்கை கட்டுவேன். என் அன்புமான் அங்கும் இங்கும் ஓட என் மாமியார்கள் மகிழ்வார்கள். இதை வனவாசத்தின் ஞாபகமூட்டும் பரிசாக மைத்துனர் வரதனுக்கு அளிப்பேன். செல்லுங்கள், அதை பிடித்து தாருங்கள். லக்ஷ்மணா, அன்புமிக்க உன் அண்ணி மான் வேண்டும் என்கிறார். உண்மையில் அது மிக்க அழகானது. அதன் ரூபம் யாரையும் ரசிக்க வைக்கிறது. மன்னியுங்கள், இந்த மானை அண்ணி கேட்பது ஆபத்துக்கு வித்திடுவது. முரண்பட்ட மானிது, முழுதும் நம்ப முடியாது. இது படைப்புக்கு மாறானது. இது மான் அல்ல, மாயமான். இது சில மாறுபட்ட படைப்பும் உண்டு லக்ஷ்மணா. மனிதனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். உருவத்தின் மாறுபாடுகளை அதனால் ரசிக்கவும் முடியும். ஞானி விஞ்ஞானியுமே சத்தியத்தை சரியாக அறிந்ததில்லை. காலங்கள் சத்தியம் எதுவென்று உணர்த்தும். பொன்மான் உண்டா? இது படைப்பில் முரண்தானே? படைப்பில் முரணானது எதுவும் இல்லை லக்ஷ்மணா. பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் மைந்தர்களின் ரூபத்தில் தங்க உடலோடு பலரை பார்த்தோம் இல்லையா? அதைப் போல எண்ணற்ற கோடி ரூபமாக ஜீவன்கள் உண்டு. பகவானின் மாயைக்கு முன்னால் ஞான விஞ்ஞானங்கள் செயல்படுவதில்லை. பகவானின் மாயைகள் உண்டண்ணா. பகவானின் மாயை அல்ல, இது ராட்சச மாயையாகப்படுகிறது. எண்ணி பாருங்கள். ஒருமுறை தண்டக வனத்தில் ராட்சசி ஒருத்தி இப்படித்தான் வந்தாள். ஓஹோ, இப்படி இருவரும் சர்ச்சை செய்து கொண்டிருங்கள். அந்த மான் ஓடிவிடப் போகிறது. அந்த மானை எனக்கு பிடித்து தரக்கூடாதா? லக்ஷ்மணா, கேட்காத சீதை மீண்டும் மீண்டும் கேட்கிறாள். பிடித்து வருகிறேன். ஒருவேளை உயிரோடு பிடிக்க முடியவில்லை என்றால் நீ அதற்கு? அதனால் என்ன? அதன் தோல் அழகாக இருக்கிறது. நீங்கள் பூஜையில் அமர ஆசனமாகுமே. மன்னியுங்கள், மிகவும் குழம்புகிறேன். இது ராட்சச மாயையோ என்று. அதுவாகவே இருந்தால் அதை கவனிக்க வேண்டியதும் அவசியம்.
லக்ஷ்மணா, மிகவும் கவனமாக இங்கேயே சீதைக்கு காவலாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் ஏதும் எழக்கூடும். மானை பிடித்து வருவதற்காக அந்த மானை பின்தொடர்ந்து செல்கிறேன். உயிரோடோ அல்லது கொன்றோ கொண்டு வருவேன். நீ கவனமாக இரு லக்ஷ்மணா. வனமெங்கும் ராட்சசர்கள் பதுங்கி இருக்கிறார்கள். ஆகையால் எந்த ஒரு நிர்பந்தத்திலும் சீதையை தனியாக விடாதே. ஆணைப்படியே அண்ணா. சீதை கேட்டாள், ஸ்ரீராமன் சென்றான். காட்டில் ஒரு நாடகமே கண்டான். லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணா, சீதே, 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 சீதே. லக்ஷ்மணா, 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 நீ கேட்டாயா? காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று. உன் அண்ணன் லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று கூப்பிடுகிறார். ஏதோ ஆபத்தில் இருக்கிறார் போல் தோன்றுகிறது. இல்லை என்றால் கூப்பிட மாட்டார். யாரோ பயங்கர ராட்சசன் தான் அங்கு வந்திருக்கிறான். லக்ஷ்மணா, உனக்கு அது காதல் விழவில்லையா? விழாமல் என்ன அண்ணி? பிறகு ஏன் இப்படி நிற்கிறாய்? செல், உடனே செல், காப்பாற்றவரை. லக்ஷ்மணா, என்ன உனக்கு? அசையாமல் நிற்கிறாய்? அசையவே மாட்டேன்.
உங்களை இங்கே காப்பதற்கு நிற்கிறேன். மன்னியுங்கள், ராமண்ணாவை தேவ அசுர நாகர்கள் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அது அண்ணன் போட்ட குரல் அல்ல, பொய்யான குரல். தாம் அச்சத்தினால் குழம்பாதீர்கள், கலங்காதீர்கள். என் புருஷன் பிரச்சனையில் இருக்கிறார், அதனால் தான் கூப்பிடுகிறார். இப்படி அலட்சியமாக நிற்கிறதோ? லக்ஷ்மணா, யாருக்கோ வந்து எழுப்பு போல காப்பாற்ற செல்லாது நிற்கிறாயே, பயமாய் இருக்கிறதா அண்ணனை காப்பாற்ற போவதற்கு? மதனி, தம்பி உள்ளான் படை கஞ்சான் என்று சொல்வார்கள். தம்பி இங்கே இப்படி நிற்கிறதோ? அண்ணன் ஆபத்தில் இருக்கிறார் என்று நன்கு தெரிந்து விட்டது. ஆனாலும் போகாமல் இங்கே லக்ஷ்மணா ஏன் எதற்கு நிற்கிறாய்? மாதா, மாதா, தாம் தப்பாக நினைக்காதீர்கள். ஆபத்து இங்கே இருக்கிறது மாதா. லக்ஷ்மணா, நீயா இப்படி பேசுகிறாய்? அன்போடு உன்னை தன் பிள்ளையை போல பாசம் காட்டினார். ஞாபகம் இல்லாமல் இப்படி பேசுகிறாயே. கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை நீ இப்படி இருப்பாய் என்று. இதுதானா தம்பி நீ கடமையாற்றுவது? மாதா, எனக்கு ஒரே கடமைதான். என் பிரபு ஸ்ரீராமனின் கட்டளைப்படி நடந்து கொள்வது. அவர் சொற்படித்தான் அம்மா உங்களை காக்க இங்கு உள்ளே. அதுதான் இப்போது சிக்கல் மிக்க சூழ்நிலையில் நான் விட்டுச் செல்ல தயங்குகிறேன். பேதை சீத்தை யாரை போய் கேட்கிறதே இந்த காட்டில்? வழியும் தெரியாது. இப்படி ஒரு நிலைமையில் அவளை எந்த வழிதான் செல்கிறது? யாரையும் கூப்பிட கூட முடியாது. நீ இங்கே நிற்பது நியாயமா? லக்ஷ்மணா, இன்னும் தாமதித்தால் பிறகு உன் மாதாவுக்கு உயிரே இருக்காது. இப்பேதையின் பிணத்தை காக்க நிற்கிறாயா? பிரபுவை காக்க போகின்றாயா? மாதா, என்னை புரிந்து கொண்டு பேசுங்கள். பேதமைக்கு இடம் தராதீர்கள். எந்த ஒரு சக்தியுமே அண்ணனை எதுவுமே செய்து விடாது. ஏன் ஏன் இப்படியெல்லாம் என்னை சொல்லும்பு தொடுத்து குத்துகிறீர்கள்? தன் புருஷனுக்கு ஆபத்து என்று பொறுத்து கேட்கும் போது எப்படித்தான் பொறுத்துக் கொள்வாள்? நாளும் பேசி பொழுது போகின்றது. உன் மனது எதையோ நினைக்கிறது. பாதுகாப்பு என்ற காரணத்தால் மனதில் வேறு உணர்விருந்தால் அந்த மாசுகள் இங்கே கிடையாது. மாதா, நெருப்பை இழிவுபடுத்தாதீர்கள். அன்னையின் ஆணை லக்ஷ்மணா, அதற்கு மதிப்பு கொடு. மாதா, பிடிவாதம் பிடிக்காதீர்கள். அது அமங்கலம் தாயே. லக்ஷ்மணா, என் மங்களத்தை தான் கேட்கிறேன். லக்ஷ்மணா, பொறுமையெல்லாம் போய்விட்டது. சரி, நீ போவதற்கில்லை. உன் வில்லையும் அம்பையும் கொடு. நானே செல்கின்றேன். என் புருஷனை காக்க எனக்கு தெரியாது என்று நினைக்காதே. கொடு. இஷ்டமில்லையா அதை என்னிடம் தர? நல்லது, போகின்றேன் நானே. வழிவிடு. மாதா, மன்னிப்பு கேட்கிறேன், போகாதீர்கள். போகாதே என்கிறாயே, நான் போனால் தப்பா? சரி மாதா, அம்மாவின் ஆணையை மதித்து நடக்க இன்று முதன் முறையாக லக்ஷ்மணனின் பிரபு ஸ்ரீராமனின் ஆணையை ஒதுக்கித் தள்ளுகிறேன். தாம் ஆசிரமத்தில் இருங்கள். மாதா, தாம் உள்ளே செல்லுங்கள். மன்னியுங்கள் பாசத்தம்பியே. மாதா, கோவிலாக இதை நினைத்து அதில் இருக்கும் தெய்வமாக உங்களை கும்பிடுகிறேன். எப்படிப்பட்டவனும் இந்த லக்ஷ்மணன் கோட்டினை தாண்டி உள்ளே வர நினைத்தான் என்றால் அவன் எரிந்து சாம்பலாவான். அதனால் மாதா, பணிவுடன் ஒரு வேண்டுகோள். எந்த நிர்பந்தம் வரட்டுமே, ராமண்ணா வரும் வரை தாம் இந்த கோட்டினை தாண்டி போகாதீர்கள். ஏ வனம் வாழ் தேவதைகளே, அன்புள்ள பிராணிகளே, மாதா சீதாவை காப்பீர்கள் நீங்கள் என்ற நம்பிக்கையுடன் செல்கிறேன். அண்ணி, நான் வருகிறேன்.
भिक्षान्देहि 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 வணக்கம் மகாத்மா. நன்றாக இரு. நங்கையே, நெடுந்தூர பயணம். நல்ல பசி எனக்கு. வளமான இடத்தை பார்த்தேன், வழங்குவாய் என்று வந்தேன். எனது பசியை தீர்த்து வை. அவ்வாறே மகாத்மா. தாம் சற்று இருங்கள், உள்ளே சென்று தங்களுக்கு பிக்ஷை எடுத்து வருகிறேன். இல்லத்தரசியே, நெடும் பயணக் களைப்பு. சற்று அமர வேண்டும். பெரியவரே, தப்பாக நினைக்காதீர்கள். என் கணவர் இங்கில்லை, அதான் தம்மை வெளியே நிற்க வைத்தேன். பெண்ணே, அன்பு கூர்ந்து தாம் இங்கேயே இருங்கள், பிக்ஷை எடுத்து வருகிறேன். அண்ணி, ஒரு வேண்டுகோள். ராமண்ணா திரும்பி வரும் வரை நான் இட்ட காவல் கோட்டை தாண்ட வேண்டாம். முனிவரே, தமக்கு பிக்ஷை கொண்டு வந்தேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். எடுத்து வா தேவி. அன்பு கூர்ந்து தாம் இங்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். களைப்போடு நான் இருக்கிறேன். காக்க வைத்ததும் சரியல்ல, அங்கு வருவதும் அழகல்ல. முடிந்தால் இங்கு வந்து பிக்ஷையிடு. முனிவரே, எனக்கும் சில தர்ம வரம்புகள் இருக்கின்றது, அதை மீற அனுமதி இல்லை. முனிவன் உன் வீட்டு பணியாளன் இல்லையே. வீட்டு வாசலுக்கு வந்த அதிதி பகவானுக்கு சமமாகும். உனது தர்மம் காக்க வைப்பதோ? இல்லை இல்லை அதிதி தேவனே, பெண்கள் சில நெறிகளுக்கு எதிராக நடத்தல் சரியல்ல. வனம் என்பதால் மைத்துனர் புறக்காவலுக்காக இப்படி ஒரு கோடு இழுத்திருக்கிறார். அதை இப்போது மீறினால் மரியாதை மீறியதாக ஆகாதா? வெளியே வரக்கூடாது. அதனால் உங்களிடம் கோருகிறேன், அன்பு கூர்ந்து என்னை மன்னியுங்கள் முனிவரே. நிறுத்து. போதுமுன் மரியாதை. வாசலில் காக்க வைத்து பேசுகிறாய். முதலில் இங்கே நான் வந்ததே தவறு. சற்று இருங்கள் என்று சொன்னாயே, அப்போதே என் மரியாதை போய்விட்டது. இப்படி ஒரு பெண்
இழிகுலத்திலும் இருக்க மாட்டார். ஒரு முதிய மகாத்மா வாசலில் வந்தால் பக்தியோடு வந்து அவர் பக்கம் நின்று பாதங்களை தொட்டு பிட்சையிடுவார்கள். நல்லது, நமக்கு உன் பிட்சை தேவையில்லை. நான் இங்கே அவமானப்பட்டதற்கு இப்போது உனக்கு சாபம் கொடுக்கிறேன். இல்லை பெரியவரே, பேதைக்கு தயை காட்டுங்கள். முதியவரை உங்கள் மகளுக்கு சமமாக நினைத்து இந்த பிரச்சனையை பெரிதாக கருதி வேதனை அடையாதீர்கள். அவமானம் தாங்கவில்லை எனக்கு. துறவி மரக்கட்டை இல்லை, சிவபக்தன் நான். நெற்றிக் கண் இல்லை, நெஞ்சிலே கண் இருக்கின்றது. உன் புருஷன் இந்த சமயம் ஒரு அதிசயமானை விரட்டிக் கொண்டு வனம் முழுவதும் பேயாக அலைகிறான். பொங்கும் மனம், பொறுமையில்லாத கோபம். உன் புருஷனுக்கு நான் சாபம் கொடுக்காமல் விடமாட்டேன். உன்னுடைய புருஷன் அந்த மானை துரத்திக் கொண்டு போகிறான். என் சாபம் அவன் பின்னாலேயே சென்று அவன் பிடரில் உட்கார்ந்து கொண்டு அவனையும் மானையும். இல்லை, இருங்கள். அவருக்கு சாபமிடாதீர்கள். ஏதோ கொண்டு வருகிறேன். உங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். பிட்சையை ஏற்றுக் கொள்ளுங்கள். மாமுனிவரே தயை காட்டுங்கள். பேதை எனது பிழைதான். பயத்தினால் இந்த குற்றம் இழைத்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் என்னை. சரி, அழாதே. சாபத்தை நீக்கிக் கொள்கிறேன். நாம் அழகு மங்கையர்களை அல்லல் கொடுத்து அழ வைப்பதில்லை. மாமுனிவரே, மன்னர் ஜனகர் மகள் நான். மிதிலையின் ராஜகுமாரி, இந்த பர்ணசாலையில் ஏன் இந்த அவல நிலை? இந்த தங்கச் சிலையை காணும்போது தேவர்களும் கூட வியப்பார்கள். வைரமணி சுடரான இந்த அழகியை குடிசையிலா வைத்திருப்பது? இந்த கட்டழகு தேவதையை 8 அடுக்கு மாளிகையில் அல்லவா ஏற்றி வைக்க வேண்டும். மன்னியுங்கள் துறவியே, என் புருஷன் கூட ஒரு ராஜாதான். அவரை மிஞ்சி ஆற்றல் உள்ளவர் உண்டா என்ன? இல்லாமல் என்ன? அனுபவத்தில் காட்டுகிறேன். சீதே, எந்த பெயர் கேட்டால் தேவர், நாகர், கிண்ணறர், கிம்புருஷர், ராட்சசர், அகிலத்தின் அனைத்து தரப்பினரும் வியப்பில் விழி உயர்த்துவாரோ? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நவக்கிரகங்கள் தலை தாழ்த்தி வணங்குவார்களோ? அண்ட சராசரங்களின் அனைத்து உயிரினங்களும் அறியும். வானத்தில் பறக்கும் பறவைகளும் அவன் வரலாறு உணரும். காற்றும் அவன் முன் கடுமையாக வீசாது. நீயும் அப்படி ஒரு சிறந்தவனின் அரண்மனையில் வாழப்போகின்றாய். இத்தனை தரம் தாழ்ந்த சொல் அடுக்குகிறாயே, நீ முனிவன் இல்லை. ஒரு மகாத்மாவின் வேஷத்தில் ஒரு மகா பாவி நீ. யார் நீ? அன்பே உன் தாசன். இவன் லங்கேஸ்வரன், ராவணன். ராவணன், காமபானம் தாங்காமல் வந்த ராவணன், சீதையின் பேரழகை கேட்டு மயங்கிய ராவணன். சீதே, நான் பிறந்த பயனை அடைந்தேன். நாளையின் மாளிகையில் பேரழகு மோகினிகள் உன் தாழ்வணிந்து தாதிகளாக இருப்பார்கள். துஷ்டனே, யாரை பார்த்து பேசுகிறாய்? நீயும் ஒரு மன்னவன் என்று சொல்லிக் கொள்ள வெட்கமில்லை? சன்னியாசியாக வந்து சதி செய்தாயே, இனியும் இங்கு நிற்காமல் ஓடிவிடு. இல்லை என்றால் என் புருஷனின் ஒரே பானமே உன்னையும் உன் லங்கையையும் எரித்து சாம்பலாக்கி விடும். மகுடம் இழந்தவன் மனைவிக்கு இத்தனை கர்வமா? மண்ணில் பிறந்து மண்ணில் கலப்பவன் வெறும் ஒரு மானிடன். ராவணன் அரக்கர் குல மன்னவன். மானிடர்கள் என் விளையாட்டு பொம்மைகள், அவர்கள் வெறும் காற்றடித்த பைகள். உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியும். கரணும் துஷனும் உன் உடற்பிறப்புதானே? அந்த கேடு கட்ட அரக்கர்களை என் மன்னவர் யமனுக்கு இரையாக்கினாரே, அப்படித்தானே நீ? தெரியாதென்று ஜாதகங்களை சொல்கிறாயே. உனக்கு சாகும் நேரம் நெருங்குகிறது. வாழ விரும்பினால் வந்த வழி திரும்பு, நிற்காதே இங்கே. இப்படி பயமுறுத்த சக்தி எங்கிருந்து யார் தந்தது உனக்கு? இதன் பாதிப்பு தெரியுமா? நற்குடி மங்கையின் மனம் கொதித்தால் எங்கு கதறி அழுதாலும் தப்ப முடியாது கயவனே. இதன் பாதிப்பு தெரியுமோ? நீ என்ன, இலங்கை முழுவதுமே இருக்காது. மூடனே, எட்டிப்போ இங்கிருந்து. பூண்டுக்கிளி வானத்தில் பறக்க முடியாது. இதயம் திறந்து பேசுவதை பலவீனமாக நினைக்காதே.
மௌனமாக வந்துவிட்டால் பிரச்சனைகள் வராது. சீதே, ராவணன் விரித்த வலையில் விழுந்த பறவை மீளவே முடியாது. ஆகையால் துள்ளாமல் துவளாமல் அள்ளிக் கொள்ளுகிறேன். வந்துவிடு. தொடாதே! பிடியேண்டே! லக்ஷ்மணா! காப்பாற்று! ராமா! காப்பாற்றுங்க! லக்ஷ்மணனா? யாரை கூப்பிடுகிறாய்? லக்ஷ்மணா! காப்பாற்று! ராவனாவது லக்ஷ்மணனாவது ராவணன் வந்த பிறகு கதையே மாறிவிட்டது. சீதே, கத்தாதே, கலங்காதே. ராவணனை தடுக்க யார் இருக்கிறார்? ராவணனை யாரும் தடுக்க முடியாது. அண்ணா! அண்ணா! லக்ஷ்மணா, அண்ணா! லக்ஷ்மணா, அண்ணா இங்கே. சீதையை அங்கே தனியாக விட்டு இங்கே ஏன் வந்தாய்? உனக்கு நான் இட்ட ஆடை என்ன? மன்னியுங்கள் அண்ணா. அண்ணா, உங்கள் குரல் கேட்டு போய் பார்த்து வா என்று அண்ணிதான் அனுப்பினார். நான் மாட்டேன் என்றேன். அண்ணி தப்பாக எடுத்துக்கொண்டு ஏதேதோ பேசினார். வந்து விட்டேன். வந்திருக்க கூடாது லக்ஷ்மணா. அப்போது நீ சொன்னது சரிதான். மானாக வந்தது மாரீச்ச ராட்சசன். மடியும் போது அவன் என்னைப் போல் பேசி உன்னை இங்கே கூப்பிட்டான். சீதை அதை உண்மை என்று நம்பிவிட்டாள். ஏமாற்றி இருக்கிறான் எதிரி. சீதைக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. இனிமேல் போனால் அங்கு இருக்க மாட்டாள். அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். பிரச்சனை எதுவும் இருக்காது. பிரச்சனை இல்லை என்றால் நல்லதுதான். வா லக்ஷ்மணா. லக்ஷ்மணா! காப்பாற்று! லக்ஷ்மணா! என்னை காப்பாற்றுங்க! சீதே, வருகிறேன் மகளே. சீதே, நான் வருகிறேன். என்னை காப்பாற்றுங்க! ராமா! என்னை காப்பாற்றுங்க! விட்டுவிடு. விட்டுவிடு ராவணா, விட்டுவிடு. சீதே, சீதே, நான் வருகிறேன். சீதே, பார்த்தீர்களா ஜடாயு? இந்த பாவி ராவணன் என்னை கடத்தி செல்கிறான். ராமன் இல்லாத நேரத்தில் கபடக்காரன் ஏமாற்றினான் என்னை. லக்ஷ்மணன் எடுத்து சொன்னதை கேட்காதிருந்தேன். நான் கதறினேன். யாரும் இல்லை தடுக்க. நீ கவலைப்படாதே மகளே. என் உயிர் இருக்கும் வரை இவனை மேலே செல்ல விடமாட்டேன். ராவணா, சதி செய்து சாதிக்க பார்க்கிறாயா? தனியாயிருந்த ஒரு பெண்ணை கொஞ்சமும் வெட்கமில்லாமல் நீ கடத்திச் செல்வது உனக்கு என்றும் புகழைத் தராது. நான் சொல்கிறேன், சீதையை விட்டுவிடு. மேலே செல்ல நான் உன்னை விடமாட்டேன். சீதையை கடத்துவது உன் உயிரையே நீ இழக்கும் நிலையில் கொண்டு போய் நிறுத்திவிடும். அறிவுரை தருகிறாயோ? ராவணனுக்கு கற்றுத் தருகிறாயா? காற்றுக்கு விலங்கு போட்டு தடுத்து அதை நிறுத்த முடியாது. போதும், என்னுடன் மோதாதே. நான் மோதினால் நீ தாங்க மாட்டாய். பாவி, அப்படி நினைக்காதே. வைரம் பாய்ந்த உன் கட்டுடலை என் மூக்கினால் குதறி கிழித்து விடுவேன். பறவை என்று பார்க்காதே. நான் என் உயிரை பணயம் வைத்தாவது சீதையை காப்பாற்றுவேன். என் கடந்த கால வரலாறு உனக்கு தெரியாதா என்ன?
கொடுமையை தடுக்க யார் இங்கே? சீதே, அண்ணி, 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 அண்ணி. லக்ஷ்மணா, சீதை உள்ளே இல்லை. உள்ளே இல்லை என்றால் எங்கே அண்ணி? எங்கு போயிருப்பாள் சொல்லாமல்? பதட்டப்படாதீர்கள், தேடும் வாருங்கள். லக்ஷ்மணா, நீ அப்படி போ, நான் இப்படி போகிறேன். சீதே, 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 மாதா, மாதா, சீதே, 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 மாதா, 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 சீதே, 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 மாதா, 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 சீதே, 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 மாதா, காப்பாற்றுங்கள்! சீதே, சீதே, சீதே. அண்ணா, அங்கும் இல்லை. பார்த்தாயா எல்லா இடமும்? ஒன்றுமே புரியவில்லை. வனத்தில் வாழ்வோரே, என்னை தேடிக்கொண்டு என் புருஷன் இங்கே வந்தால் நீங்கள் அன்பு கூர்ந்து இந்த நகையை காட்டுங்கள், நடந்ததை கூறுங்கள். பாவி ராவணன் என்னை கடத்தினான் என்று. கத்தினால் எதுவுமே நடக்காது. நான் ராவணன் கடத்தி செல்கிறேன். யார் என் பெயரை யாரிடம் சொல்வர்? அரக்கனே, கபடத்தால் நாடகமாடி வெட்கமில்லாமல் என்னை கடத்தி போகின்றாயே. வீரமுள்ள தீரன் செய்யத்தக்க செயலா இது? தனிமைப்படுத்தி என்னை திருடன் போல் வந்து இப்படி நெருக்கட்டி நடக்கிறாயே. தனித்திருந்த பெண்ணை கடத்தியது கௌரவமாய் இருக்கிறதா உனக்கு? பண்பில்லாதவனே, என் கணவர் கோழையோ பேடியோ அல்ல. அற்பனே, ஆகாசத்திலோ பாதாளத்திலோ எங்க மறைத்தால் என்ன? என் சுவாமி என்னை காத்து அழைத்து செல்வார். பேதையே, என்னை எதிர்க்க அடக்க தடுக்க எவனும் இல்லை. இலங்கை என்றால் வெளியால் எவனும் நுழைய முடியாது. அப்படி நுழைபவன் விழுந்து மடிவான். பெண் ஆசையால் பேயாக அலைகின்ற பைத்தியக்காரனே, பண்பு கேட்டு மனம் போல் வாழ்வதும் வாழ்க்கையாகுமா? வீரத்தின் மணியாக, மானிடத்தின் மலராக, வான்வெளி சுடராக, பிரகிருதியின் அணுக்களில் பிரபு ராமனின் பேர் பொறிக்கப்படத்தான் போகிறது. எங்கெங்கு நோக்கினும் அங்கே என் சுவாமியின் புகழ் இருக்கும். எனது முழு நம்பிக்கை இது. நடக்கட்டும்.